Exercise 1.2ல question number 3 என்ன கொடுத்திருக்காங்கன்னா the total of rupees 8600 was invested. அப்ப டோட்டலா வந்து நமக்கு 8600 என்ன பண்ணிருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். எத்தனை பேர் டோட்டலா 2 அக்கவுண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் என்ன பண்றாங்க அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி மொத்த அமௌண்ட் 8600 வந்திருக்கு. அதுல சோ ஏர்ன் பண்ற அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 4/3/4% போகுது, செகண்ட் பர்சனுக்கு வந்து 6/1/2% போகுது. அப்ப ரெண்டு பேருக்கு இவ்வளவு அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இன்கம் கொடுத்தீங்கன்னா எனக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகுதுன்னா 431.25 rupees செலவாகுது. அப்படின்னா how much was invested in each account? அப்ப ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க கேக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அப்ப டோட்டலா எனக்கு 2 அக்கவுண்ட்ஸ் இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சோ அக்கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட், இது செகண்ட் அக்கவுண்ட். சரியா? அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் எவ்வளவு பண்ணா தெரியாது. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் உள்ளவங்க என்ன பண்றாங்க எக்ஸ் ரூபா போடுறாங்க, செகண்ட் அக்கவுண்ட் உள்ளவங்க என்ன பண்றாங்க ஒய் அமௌண்ட் போடுறாங்க. 2% இது எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மொத்தமா கூட்டினே எவ்வளவு வருது 8600. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8600. இது ஈக்குவேஷன் 1 ரெடி. இப்போ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் ஒருத்தர் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து 4/3/4. அப்ப இந்த 3/4 அப்படிங்கிறது முக்கால் சொல்லலாமா? 0.7 டிவைட் பண்ணி பாத்துக்கோ. 3 4 டிவைட் பண்ணா 0.75 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன் 4.75% போடுறேன். சரியா? அப்ப நமக்கு எக்ஸ் அமௌண்ட்னா இங்க எக்ஸ்னு வரும் பிளஸ் பிளஸ் இங்க 6/1/2னா 1/2னா ஹாஃப்னு அர்த்தம். அப்போ 6.5. சோ செகண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் இங்க ஒய் அமௌண்ட் போடுறாரு. அப்போ பர்சன்டேஜ் பக்கத்துல ஒய் போட்டுங்க. ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளவு செலவாகுது 431.25 அமௌண்ட் என்னது நமக்கு வந்து செலவாகுது. அந்த ரெண்டு பேரும் இந்த ஷேர் கொடுத்துட்டாங்கன்னா விளங்குதாப்பா? இது 4/3/4னா 4.75% அர்த்தம். இங்க 6/1/2னா 6.5 அர்த்தம். என்ன பண்றேன் அந்த 4/3/4ஐயும் 1/2ஐயும் டிவைட் பண்ணி பக்கத்துல சேர்த்துக்கிட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட் பர்சனல் எக்ஸ் போட்டுக்கிட்டேன், செகண்ட் பர்சனல் ஒய் போட்டுக்கிட்டேன். சரியா? இப்போ இந்த பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணா சம்முக்குள்ள போக முடியும். ரிமூவ் பண்ணிடுவோமா? எப்படி ரிமூவ் பண்ணலாம்? 4.75/100 x plus 6.5/100 y is equal to 431.25. இப்போ இந்த 100 எனக்கு தேவையில்லை. அப்ப இல்ல 100ல மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்ப மல்டிப்ளை பை 100 அப்படின்னா 4.75x plus 6.5 y is equal to இதை 100 மல்டிப்ளை பண்ணா 43125 வரும். அப்போ இது நமக்கு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், இது நமக்கு ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ண டெசிமல்லே வச்சு பண்ண போறேன். சரியா இல்லையா? சோ டெசிமல் வச்சு பண்ணா ஆன்சர் தப்பா வரும் கிடையாது. சோ எலிமெண்ட் இது ஒன்னு பெர்ஃபெக்ட்டா தான் பாத்துட்டே வா. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் உருவாக்கிடுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்கணும்? ஈக்குவேஷன் ரெடி பண்றேன். ஃபர்ஸ்ட் 1 1 இது 1 இது 1. இங்க பாத்தீங்கன்னா 4.75 இங்க பாத்தீங்கன்னா 6.5. So variable பாத்தீங்கன்னா x variable y variable is equal to so இங்க constant number பாத்தீங்கன்னா 8600, இங்க வந்து பாத்தீங்கன்னா 43125 வரும். சரியா? நமக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், அதே என்ன பண்ணலாம் வந்து நம்ம டெசிமல்லே வச்சு பண்றதுனால ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? இது வந்து a, இது x equal to b. இப்போ நமக்கு என்ன வேணும்? டெல் வேணுமா? சோ டெல்னா டிடர்மினன்ட் சொல்லுங்கம்மா. 1 1 4.75 6.5. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6.5 minus 4.75. சோ ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 1.75 வரும். 1.75. அடுத்து del x equal to determinant. x நம்ம ரிமூவ் பண்ணிரோமா? ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் டேர்ம் 8600 43125 இது எப்படி வச்சுக்கோங்க 1 6.5. இப்போ 8600ஐயும் 6.5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 55900 55900 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 43125 இஸ் ஈக்குவல் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்கப்பா. 12775 12775. ஓகேவா? அடுத்து del y is equal to இதே டிடர்மினன்ட்ல y ரிமூவ் பண்ணிடுவோமா? அப்ப டிடர்மினன்ட் 1 4.75 அப்படி வச்சுக்கோங்க. சோ கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணிட்டு 8600 43125 டிடர்மினன்ட் க்ளோஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணா
43125 மைனஸ் 4.75ஐயும் இந்த 8666 மல்டிப்ளை பண்ணா 40850 ஈக்குவல் டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுப்பா. சப்ராக்ட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் 2275. செக் பண்ணிக்கங்க 2275 வருதாப்பா. சரி, அப்ப நமக்கு டெல் எக்ஸ் டெல் ஒய் ரெடி. இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்ப எக்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னா டெல் எக்ஸ் பை டெல் இஸ் ஈக்குவல் டு ஸோ 12775 டிவைட் பை 1.75. ஸோ டிவைட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் 7300. ஓகேமா 7300. ஸோ அடுத்து y இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 2275 by 1.75 டிவைட் பண்ண வாட் இஸ் ஆன்சர்மா 1300. சரியா இல்லையா? அப்போ நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கடைசி எழுதணும். ஸோ நமக்கு அக்கௌண்ட் நம்பர் 1 அக்கௌண்ட் 1 ஓகே அக்கௌண்ட் 1 எழுதிக்கிறேன். அக்கௌண்ட் 1 ஸோ எவ்வளவு ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா ருபீஸ் 7300. ஸோ அக்கௌண்ட் நம்பர் 2 செகண்ட் பர்சன் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா 1300 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர்.